கிச்சனில் எல்லாருக்கும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பான். அவன் இல்லாட்டி வேலையே ஓடாது, என்னமோ கை உடஞ்ச மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து இந்த கட்டிங் போர்டு தான். இவன் இல்லாட்டி எனக்கு சுத்தமாக எந்த வேலையும் ஓடாது. காய் நறுக்கிறது, அப்புறம் வந்து மாவு வந்து இதில் போட்டு தேய்ச்சி சப்பாத்தி திரட்டுறதுன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் இந்த கட்டிங் போர்டு தான் எனக்கு பார்த்து கொடுப்பான். அடுத்த ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா இந்த சாப்பர் தான். பார்த்தீங்களா, இவ்வளோ உடஞ்சி அடி வாங்கியிருக்கு. 2 இயர்ஸாக அந்த சாப்பரை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எப்போவுமே இது உடஞ்சிருச்சுன்னா இன்னும் யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பேர் வந்து வச்சே இருப்பேன் வீட்டில். திடீர்னு உடஞ்சிருச்சுன்னா எனக்கு அவ்வளோதான், அடுத்து வேலை பார்க்குற மைண்டே வராதுன்றதுக்காகவே ஒரு ஸ்பேர் வாங்கி வச்சுக்கிறது. இது வெறும் 50 ரூபாய் தான். சூப்பராக கட் பண்ணி பார்த்துக்கோங்க. வெண்டைக்காய்னாலும் பீன்ஸ்னாலும் எல்லாமே டக்கு 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 டக்குன்னு கட் பண்ணிடல. கீரை கூட அவ்வளோ அழகாக கட் பண்ணால் பார்த்துக்கோங்களேன், 5 நிமிஷம் தான் போட்டு தாக்கிடும். இதுக்கு பெருசாக ஒன்றும் கரண்ட்டு தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. சக்கு சக்கு சக்குன்னு நம்ம ஸ்டாப்லர் பின் அடிப்போம்ல, அந்த மாதிரி வந்து அடித்து தள்ளிடலாம். அவ்வளோதான். இந்த 2 பெஸ்ட் ஃப்ரெண்டையும் வச்சே நான் எல்லா குக்கிங்ஸையும் வந்து முடிச்சிடுறது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டில் இன்றைக்கி சப்பாத்தி இருக்கிறதுலே உலகத்தில் கஷ்டமான வேலை அந்த சப்பாத்தி தேய்க்கிறது தான். இங்கே பார்த்திங்களா, என்னால் சுத்தமாக தேய்க்கவே வராது. சப்பாத்தி மட்டும் தேய்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வேலையை ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா அந்த சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரமாவது அதோட போட்டு போராடிட்டு இருப்பேன். கஷ்டப்பட்டு தேய்ச்சி எடுத்துருவேன். ஆனால் எடுக்கும்போது அது கடைசியில் கிழிஞ்சு தான் வரும். சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. நான் அதில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் யாராவது இதில் பாதிக்கப்பட்டிருந்தா உங்கள் கிச்சனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. பாய்.